மதுச்சாரமே மஞ்சள் வெயில் போலும் மலர் வண்ண முகமே மன்ன குல தங்கமே பச்சை மலை தோட்ட மணியாரமே பாடும் புதுராகமே அன்பு நடமாடும் கலை கூடமே ஆசை மழை மேகமே அங்கு பறந்தே போகலாம் ஆசை கனவே அதிசய நிலவே காதல் உலகம் காணவா தங்க மனமே சிங்க குணமே கண்ணி தமிழை பருகவா அழகே கொஞ்சம் அழகே இந்த அழகென்றும் எந்த சொந்தம் அருகே கொஞ்சம் அருகே வந்து அணை என்று கெஞ்சும் நெஞ்சம் ரதியே தேவரதியே காமரசம் பூசும் கண்கள் பார்த்தேன் நதியில் காதல் நதியில் என்னை நீராட்ட உன்னை கேட்டேன் திரும்பி பார்க்க எத்தனை நல்ல நினைவுகள் 37,940 நாட்களில் மனிதன் பெறும் அனுபவம் கொஞ்சமா நஞ்சமா ஒப்பில்லா வயதை எட்டிய நீவிர் இந்நாளை கொண்டாட முற்றிலும் தகுதியுடையது. அன்புள்ள அம்மா மாமி அம்மம்மா பூட்டி உங்கள் 90வது பிறந்த நாளுக்கு எங்கள் உளமார்ந்த நல்வாழ்த்துக்கள். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ்க 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 என வாழ்த்தும் மகள் மருமகன் பேரப்பிள்ளைகள் கூட்டப்பிள்ளைகள். Wonderful Piriyamma Kamachi. May God bless you with happiness, good health, and prosperity. Laksandan, Kamala, and Shamiji. This special birthday is a milestone for you. You're 90 years young, and that's just wonderful. You seem so much younger than your years, and look it too. So celebrate your birthday in the way that pleases you most. Happy birthday. இல்லாமல் நான் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கொரு தாய் இருக்கின்றாள் இன்றும் என்னை காக்கின்றாள் இல்லாமல் நான் இல்லை. முதல்ல ஏர்போர்ட்ல போய் பிக்கப் பண்ணிட்டு அவன் வந்து வீல் சேரில் இருந்துட்டு எதிர்பார்த்த ஒரு ஆள் வந்து என்ன ஒரு ஆள். ஆனால் அந்த நேரம் நான் அங்கே இருக்கையில் நான் வெளியில் ஒரு அலுவலாக போனேன். அவள் என்ன கட்டி கொஞ்சம் அப்புறம் மெத்தாக்களோட கட்டி கொஞ்சம் எதிர்பார்த்தேன். உண்மையில வந்து எனக்கு இவாவை கூப்பிட்டது எனக்கு ஒரு அம்மம்மா இருந்தவா. அவள் இறந்து போயிட்டா. அவாவுக்காக நான் கூப்பிட்டு எனக்கு ஒரு டைம் தெரியும். 10 ரூபாய் 20,000 பொங்கல் கட்டிடுவோம். அப்படி ஒரு செல்வம் கொண்டு ஐயாவோட சகோதரர் பிறந்ததுக்கு நான் கொடுத்து வச்சுருவேன். ராசா சிங்கம், தமிழனுக்கு ராசா பிரபாகரன், குட்டுனிக்கு சிங்கம். அதுல இருக்கிற உண்மையான ரகசியம் என்னன்னா
மாமா வந்து இவ ஃபுல்லா லவ் பண்ணினான். ஆனால் அதன் பிறகு அவருடன் இங்கு கனடாவில் வந்து கூடின தொடர்புடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லோருக்கும் நன்றி. மதர் தெரேசா அடுத்த தாய் வந்து இந்த தாய் தான். என்ன ஒரு தாய் எப்படி இருக்கணும், எப்படி நடிக்கணும் அப்படின்னா இந்த தாயை பத்தி அடுத்தது மதர் தெரேசாண்டா எனக்கு இந்த 19 வயசுல ஒரு இலை பொடி நான் வீட்டுக்கு போறேன். சிரிச்ச முகம், விபூதி, பார்க்காத ஒரு உருவம். என்னடா இது இப்படி கிளவி மாறி வந்தால் அவர் தடிச்ச இளமையில கைது குறைந்தார். இளமையில சொல்லிட்டு ஓல்ட் ஏஜ். அவருக்கும் பூசணி இப்ப 2 பேர் நெல்லிக்காய் வாங்க போறேன். அண்ணிய பார்க்க போறீங்க, அருணா பார்க்க போறீங்க இல்லைன்னா ஒரு கேமரா வச்சுக்கிட்டு போவேன். நெல்லிக்காய் அவர் அப்ப தவப்பட சொல்றேன், அந்த புடுங்க நான் புடுங்க இளமையில புடுங்க அவர் விடுறீங்க சும்மா இருங்க நான் போய் புடிங்கிட்டு வாங்க. எப்போதும் மாமியாருக்கும் மருமகனுக்கும் ஒரு உறவிற்கும் மரியாதை. நான் என்னுடைய மாமியாருக்கு சரியான மரியாதை அதை பொறுக்கிறேன். ஆனா இவன் நான் மாமியாரை பார்க்கிறேன் தாய ஒரு பிள்ளையாத்தான் நான் விளங்குற கூட. ஏனென்ற காரணம் என்னன்னு சொன்னாங்க, நான் கல்யாணம் கட்டைக்க அதான் சொல்ல பூதாக்கிலனம் என்று சொல்லி அதை இப்ப கேக் வெட்டுற மெருகி வந்துட்டு கேக் வெட்டுறது பூதாக்கிலனம் வந்து அப்ப நல்லூர் சாமி கோயில்ல இதுல கல்யாணம் பண்ணி வீட்டை வந்தோடனே அப்ப எல்லாருக்கும் கொடுத்த சோறு செய்யப்படுது. அப்ப இவ சொன்னா இவன் அந்த வாழைக்குள்ள வச்சு பொங்கி எனக்கு மெனசிக்கும் சாப்பாடு வந்தா இந்த புறாக்கில் இப்படி இருக்கணும் அன்னைக்கு தான் தெரியும். அதெல்லாம் இப்ப மருவி கேக் வெட்டுறதா போயிட்டு ஒரு தாயின் ஸ்தானத்தை விட நல்ல உயர்ந்த ஸ்தானத்துல இருந்து செய்யலாம். அதை விட இந்த பக்கத்துல இருக்கிற ஜனனிக்கு காது குத்துனவா இந்த பெரியம்மா தான். முட்டியம்பதி சிவனாலயத்துல வச்சு காது குத்துனவா. அவ்வளவு ஒரு திடகாத்திரம், மனதுல திடகாத்திரமான ஒரு ஒரு நல்ல மனுஷன். ஆனா அதால அவருக்கு நான் மாமி என்று பார்க்கிறேன். என்னுடைய மாமியோட நான் அந்த அந்த மரியாதையை கொடுப்பேன். நான் இந்த மாமிக்கு மரியாதையில் நல்ல குழந்தை பிள்ளை நல்லா பாருங்க. எல்லாருமே யோசிக்கிறேன் அப்போ அவங்க மாமியோட கதைக்கிறேன் நல்லோட நல்லா கதைக்கிறாங்க. அதான் அந்த ஒரு என்னோட நல்ல குழந்தையா பிள்ளைங்க இருக்கு. அதை விட என்ன விஷயம் என்றாலும் என்னுடைய அம்மா சொல்லுவா புட்டுனிக்கு சொன்னியா புட்டுனி என்ன புட்டுனி மாறி சொன்னா பெரிய ஆட்சி என்று சொல்ல ஒரு புட்டுனி ஹாரியன்னா அவன் பெரிய விலாசம். அப்ப அந்த நாளையில அந்த புட்டுனி என்ற கிராமத்தை ஆண்டவான்னு சொல்லலாம். அவ்வளவு நல்ல ஒரு ஆட்சி வசதியாகவும் ஆட்சியாகவும் சொல்லுவாங்க. அப்ப சொல்லுவேன் எந்த விஷயம்னாலும் புட்டுனி ஹாரியும் சொன்னான்னு சொல்லுவாங்க. அன்றைக்கு இதுல ஒரு இவன் கேட்டா சின்னகிளியெல்லாம் கேட்டா பெரியம்மாவுக்கு 90வது பர்த்டே செய்யணும். அப்ப நான் சொன்னேன் டக்குன்னு நான் டிரைவிங் செய்திருந்தோம்னா அப்ப நான் சொன்னேன்னா உள்ளம் கொடும் உயரம் சொன்னேன். அது என்ன சொன்னா இவட வந்து உள்ளத்தால நல்ல உள்ளத்தால தான் இந்த உயரத்துக்கு வந்திருக்காங்க. உடனே அதுல டிரைவ் பண்ணி உடனே சொன்னா அந்த உள்ளத்தின் அப்ப அதை வச்சு அந்த அந்த உள்ளம் தொடும் உயரம் கூட உயரம் தொடும் உள்ளமாக மாற்றி அந்த இடம் செய்வோம். இந்த அம்மையார் எங்களோடு என்றைக்கும் இருக்க வேண்டும் என்ற எல்லாம் நல்ல இறைவனை பிரார்த்திக் கொண்டு என் குடும்பத்தின் சார்பில் very sweet, but I mean the family they're all very nice. And the family we really enjoy coming here and spending time with all of you. And she's the head of it. Then நான் சொன்னைக்கு படுக்க போயிருக்கிறேன். அப்ப இப்போ வேற வேற தெரியுமா நுள்ளி கதைக்கிறவா இப்போ ஞாபகப்படுத்துறேன். நாளைக்குள்ள எல்லாம் சாப்பிடுறாங்க. அதுக்காண்டியே போறோம் நாங்க. திறமாகவும் வெற்றிகரமாகவும் செய்து நன்றி. அன்பின் ஒளியை விதைத்த
அழைத்தவரே ஆசிகள் பலவும் தந்தவரே குடும்பம் போற்றும் குலவிளக்கே குறையா செல்வம் நீங்களே குலவிளக்கே நீங்களே எங்கள் வாழ்வின் காப்பே குலவிளக்கே நீங்களே எங்கள் வீட்டு விளக்கே உங்கள் நிழல் இருந்தால் உலகமே மலரும் தலைமுறை பல வகை தழைக்க வைத்து தன்னிகரில்லா வழி நடத்தி இலைமறை காயாய் எமை காத்து இன்பம் சேர்த்த தெய்வமே குலவிளக்கே நீங்களே